விவசாயி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோன்னாக்க மரக்கன்று நடுவதுக்கான கூண்டு தயாரிக்கக்கூடிய முறை பார்த்திங்கன்னா இது வந்து 2 டயரை வந்து நறுக்கி எடுத்து 3 டயரை நறுக்கி எடுத்திங்கன்னா 2 கூண்டு தயாரிக்கலாம். அந்த கம்பி போட்டு கட்டிருக்கேன் பாருங்கள், இதை வந்து மரம் பெருசாச்சுன்னா ரிமூவ் பண்ணிடலாம், எடுத்துடலாம். அதை இது போல் ஒரு ஈஸியான மெத்தடு. ஏற்கனவே ஒரு 2 கூண்டு அடிச்சிருக்கேன், அதை காட்டுங்கப்பா. அதை பாருங்கள், இதை எப்படி அடிச்சுக்கணும். அந்த கூண்டை பாருங்கள் எப்படி இருக்குங்க. இதுதான் வந்து நம்மளுடைய கூண்டு தயாரிக்கக்கூடிய மரம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கன்று நடுனாங்க இது மாதிரி கூண்டு தயாரிச்சிங்க. கூண்டு தயாரித்து 3 கன்று 3 டயர் போட்டு இது மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா 4 குச்சி போட்டு சேஃப்டிக்காக ஒரு உயிர் குச்சியாக வச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம நொச்சி குச்சி கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது சாயாது, கரையம் பிடிக்காது, சாயாது. அதுக்காக தான் அந்த உயிர் குச்சி. இது போல் வச்சு பொது இடங்களில் வைங்க. நம்ம உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்காக சொல்ல, பொது இடங்களில் வந்து மரக்கன்றை வளங்க. அது வந்து நமக்கும் நாட்டுக்கும் விவசாயத்துக்கும் இயற்கை காற்றுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன். நான் மீண்டும் விவசாயி சேனல் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் தம்பி.